ஒவ்வொரு புத்தாண்டும் நாம் கடைபிடிக்கிறோமோ இல்லையோ ஒரு புத்தாண்டு ரெசல்யூஷன் எடுப்பது வழக்கமாகவே இருக்கிறது. அந்த வகையில் குட்டி மழலைகள் என்ன ரெசல்யூஷன் எடுப்பார்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. நான் சம்பாதிச்சு கொடுப்பேன், எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஐட்டம் வாங்கி கொடுப்பேன், கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். இது அடுத்த வருஷத்துலேருந்து நான் சேவிங்ஸ் ஆரம்பிக்க போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் சமாளித்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவே சாக்லேட் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். நான் அடுத்த வருஷத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கேன். நான் இது அடுத்த வருஷத்துலேருந்து நான் சேவிங்ஸ் ஆரம்பிக்க போகிறேன். இது பண்ணியிருக்கேன், ஆனால் செலவழிச்சிருக்கேன். இப்போ நான் நிறையா சேவிங்ஸ் பண்ணணும். 7,000 பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ட்ரெஸ்ஸு அதில் நிறையா வாங்கிட்டேன். அதனால் இந்த தடவை நான் நிறையா சேவிங்ஸ் பண்ணி நிறையா வாங்குவேன். நான் ஏதாச்சும் புதுசாக இது டாய்ஸு அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வருஷத்துலேருந்து எங்கள் அம்மா அப்பா சொல்கிறபடி கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு இருக்கேன். இல்லை இருந்திருக்கேன், இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கேன். நான் அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்கூல் போகிறது எக்ஸாம் டயத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்திருக்கேன். 6th போனதுலேருந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலான்னு சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் ஆசைப்படுறாங்க, அதனால தான். எங்கள் அம்மாவுக்கு நான் சமாளித்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சமாளித்து கொடுக்கணும். எவ்வளோ சம்பாதிச்சு கொடுப்பேன்? நிறையா கொடுக்கணும். நான் அடுத்த வருஷத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கேன். ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை இட்லி இந்த மாதிரி சுடுறதுக்கு, அப்புறம் சப்பாத்தி மாவு இந்த மாதிரி உருட்டுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவேன். நான் எங்கள் அம்மாவுக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுப்பேன். எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஐட்டம் வாங்கி கொடுப்பேன், கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். எங்கள் அம்மா ஹாப்பி பர்த்டேக்கு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுப்பேன். இன்னும் வாங்கி கொடுக்கலாம். டெடி பேரி பொம்மை அம்மா கிட்ட படுக்க வைப்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அடுத்த வருஷத்தில் நியூ இயருக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி படிப்பேன். இப்போ எத்தனை மணிக்கு எழுந்து படிப்பேன்? 6 மணிக்கு. சாக்லேட் சாப்பிட மாட்டேன், மேங்கோ சாக்லேட் சாப்பிட மாட்டேன், எதுவுமே சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்பியாக்கா ஏதாவது வாங்கிட்டு வந்தாத்தான் அதில் ஏதாவது பெண்ணா நான் முட்டாயெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டாய் வாங்கிட்டு வந்தால் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு பெண்ணை அந்த மணி எழுதுறது வாங்கிட்டு வர சொல்லுவேன். வீட்டுக்கு வந்தானே நோட் புக் ஹோம்ஒர்க்கெலாம் எழுதிட்டு நானும் போக மாட்டேன், படிப்பேன். படிச்சுட்டே இருந்தேன், கொஞ்ச நேரமாக விளாடணும்ல. நைட்டு தான் விளாடுவேன். 7 மணிலேருந்து விளாடுவேன். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.